எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறைகள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தென்மேற்கில் இருக்கக்கூடிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம், உறங்கும் அறை, கணவன் மனைவி நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. முக்கியமாக எந்தெந்த தவறுகள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்றது குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கணவன் மனைவி அப்படின்னும் போது அது புதுசாக கல்யாணமானவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 வருஷ அனுபவத்தில் கல்யாணம் ஆகி வாழ்கின்ற கணவன் மனைவியாக இருக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தில் கணவன் மனைவி அப்படின்னு வந்துட்டாலே அது தென்மேற்கு தான் உகந்த இடம். வேற எந்த இடமுமே கணவன் மனைவி உறங்கக்கூடிய இடம் கிடையாது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், குழந்தை பிறப்பு எதிர்பார்த்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த இடம் தான் இந்த பெஸ்ட் பிளேஸ். ஒரு நல்ல குழந்தை ஆரோக்கியமான சீரும் சிறப்பும் பெற்று அழகான அறிவு மிக்க ஒரு குழந்தை, ஒரு செல்வ வளம், குழந்தை பேர் பெறணும் அப்படின்னா அது தென்மேற்கு தான் பெட்ரூம் அமையணும். தாம்பத்தியம் அப்படின்றது இருக்கணும் ஒரு வீட்டில் அப்படின்னா அது தென்மேற்கில் மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயுமே இருக்கிறது நல்லது கிடையாது. அந்த ரூமில் தென்கிழக்கில், அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் பாத்ரூம் வருது, அட்டாச் பாத்ரூம் வருது, தெற்கு சார்ந்து வருது அப்படின்றது தவறு. தென்மேற்கில் வரவே கூடாது பாத்ரூம் அப்படின்றது. அது இருக்குது அப்படின்னா தயவு செய்து மாற்றி விடுங்கள். உங்களுக்கு பெரியவங்க பண்ண புண்ணியம் தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சு போச்சு. ஆனால் அந்த மாஸ்டர் பெட்ரூமில் தென்மேற்கு சார்ந்து ரெஸ்ட் ரூம், டாய்லெட், பாத்ரூம் இருக்குது அப்படின்னா அது வரக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெட் அப்படின்றது இந்த காட், படுக்கின்ற மெத்தை, கட்டில் அப்படின்றது தென்மேற்கு சார்ந்து தான் இருக்கணும். அந்த பட்சத்தில் வடக்குலையும் கிழக்குலையும் காலி இடம் இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே. அப்போ உங்களால் ஈஸியாக நடக்க முடியும், அமர்ந்து பேச முடியும். இன்னி கால ஓட்டத்தில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு அப்படின்னா, அந்த பெட்ரூம்லேயே உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, அந்த பெட்ரூமில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே சாப்பிட்றது, அங்கேயே தட்டில் உட்காந்து, இது ரியலி டேஞ்சரஸ், ஹசார்டியஸ், நல்ல விஷயம் கிடையாது. இது தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பெட்ரூமில் நீங்கள் கிழக்கு தலை வைத்து மேற்கு கால் நீட்டி படுக்கலாம். மற்ற ஏனைய டைரக்ஷன்லேயும் கால் வைக்கலாம். பட் ஒரே ஒரு டைரக்ஷனில், திசையில் தலை வைக்கக்கூடாதுன்னா வடக்கு சார்ந்து. இது முடிஞ்சு போச்சு. கட்டில் தென்மேற்கு சார்ந்து தான் இருக்கணும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரூமில் டிவின்றது இருக்கவே கூடாது. ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. கண்ணாடி இருக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கக்கூடாது. சரி, ட்ரெஸ்ஸிங்க்கு நம்ம கண்ணாடி எங்கே சார் வைக்கலாம் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஆனால் நைட்டில் உறங்கும் பொழுது, மற்ற நேரங்களில் தயவுசெய்து அந்த கண்ணாடியை ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூட்டுறது நல்லது. பெட்ரூமில் எக்காரணம் கொண்டும் வடக்கு கிழக்கு சார்ந்து லேஃப்ட் இருக்கக்கூடாது. தென்மேற்கு பெட்ரூமில் தெற்கு மேற்கு சார்ந்து இருந்தால் பரவாயில்ல, மேக்ஸிமம் லேஃப்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது. லேஃப்ட் இருக்குது, அதை கட்டிட்டோம் அப்படின்னா வடக்கு கிழக்கு சார்ந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எம்டியாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளும் வைக்காதீங்க. பழைய துணி, பழைய சாமான்லாம் போட்டு அடைக்காதீங்க. அதே போல் அதை மூடுறதுக்கு கபோர்டு போட்டு வார்ட்ரோப்பில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை அடைச்சி வைக்காதீங்க. காற்றை அடைக்க ஒரு ட்ரை பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. பெட்ரூமில் எக்காரணம் கொண்டும் உணவு உண்ணாதீர்கள். வேலை, அதாவது லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, கேம் விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. கணவன் மனைவி தாம்பத்தியத்திற்கும் படுத்து உறங்குவதற்கும் தான் அந்த ரூம். அதே போல் சந்தோஷமாக குடும்ப விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு தாராளமாக அந்த இடத்துல இருக்கலாம். இதுதான் தி பெஸ்ட் விஷயமாக இருக்கும். டிவி பார்க்குறது,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். எஸ்பெஷலி சின்ன பசங்க நிறைய பேர் நான் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறது அங்கே உட்காந்து சாப்பிட்றது கூட அங்கே தான் பண்ணுறாங்க. அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. அடுத்த விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அந்த பெட்ரூமில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெட்ரூமில் மட்டும்தான் நம்மளுடைய ஃபேமிலி ஃபோட்டோ மாட்டுறது நல்லது. ஹாலில் தயவுசெய்து மாட்டாதீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு தேவையில்லாத கண் திருஷ்டியை கொண்டு வந்து சேர்க்கும். நம்மளுடைய பெட்ரூமில் மாட்டிக்கிறது நல்லது. அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, நிறைய பேர் இன்றைக்கி வந்து அந்த கட்டிலில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் ஸ்டோரேஜ் கட்டில்னு வாங்கி மாட்டிடுவாங்க. கீழே வந்து ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போகுது, நம்ம அது கீழே வந்து ஏதாவது ஒரு பொருள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒன்று அது ஸ்டோரேஜ் கட்டிலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கீழே இடம் காலியாக இருக்குன்றதுக்காக அங்கே எல்லாத்தையும் போட்டு அடைப்பாங்க. இந்த தவிர தயவுசெய்து செய்யாதீங்க. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறைபடும், நிச்சயமாக குறைபடும். அதே போல் உங்களுடைய மேலே இருக்க தலகாணிகள், பெட்ஷீட்டு, போர்வைகள் இது எல்லாத்தையும் வந்து கீழே வந்து அந்த ஸ்டோரேஜில் அடுக்குவாங்க. அது தவறு. அந்த ஸ்டோரேஜ் கட்டில் அப்படின்றது வந்து ஒரு ராங் கான்செப்ட்டு. வாஸ்தட்டிக்கலாக நான் சொல்கிறேன். அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது இருக்குது அப்படின்னா மாற்றிக்குங்க. வேறு ரூமில் நான் போட்டு இங்கே வந்து புதுசாக போட்டுக்கிறேன் அப்படின்றது கிடையாது. வீட்லேயே அந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. உடனே முடியலனா கூட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நாட்களில் மாற்றிக்குங்க. அது வந்து பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஒரு சில வீட்டில் கணவன் மனைவி வந்து கல்யாணமானவங்க, கணவன் மனைவியாக இருக்கவங்க வந்து வடமேற்கில் இல்லை தென்கிழக்கில் இருக்க பெட்ரூமில் தூங்குவாங்க. அவங்க பெற்றோர்கள் ஒன்று கணவனை இழந்திருக்கலாம், இல்லை மனைவியை இழந்திருக்கலாம், அல்லது வயதானவர்களாக இருக்கலாம். அவங்க வந்து தென்மேற்கில் தூங்குவாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறு. இளம் கணவன் மனைவி, அது கல்யாணமாகி குழந்தை இருந்தாலும் அவங்க தான் தென்மேற்கு பெட்ரூமில் நிச்சயமாக படுக்கணும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க நிச்சயமாக அங்கே அவசியம் படுக்கணும். அது தென்மேற்கில் தாம்பத்தியம் இருந்தால் தான் சிறப்பு. இது ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு விஷயம். வால் கிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் தாராளமாக நீங்கள் வந்து பெட்ரூமில் மாட்டலாமா அப்படின்னா மாட்டிக்கலாம். அதில் தவறு கிடையாது. அது வந்து மேற்கு சவர்லேயும் நம்மளுடைய கிழக்கு சவர்லேயும் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மிரர் அப்படின்றது முகம் பார்க்குற கண்ணாடி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். 99% அவாய்ட் பண்ணிடுங்க. சில நிலையில் அது வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னா அது ஸ்க்ரீன் போட்டு மூடுறது நல்லது. இதுதான் பெட்ரூம் பொறுத்த வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இன்னும் முக்கியமாக டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, பெட்ரூமில் இருக்கக்கூடிய தரைத்தளத்தை விட வடமேற்கில், அதாவது தென்மேற்கு பெட்ரூமில் வடமேற்கில் போடக்கூடிய அந்த ஒரு ரெஸ்ட் ரூம், டாய்லெட், பாத்ரூம் அப்படின்றது வந்து ஒரு 2 இன்ச் பள்ளமாக இருக்கிறது நல்லது. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சைக்கோ இங்கே திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.